வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் டெய்லி ஒரு டம்ளர் மோர் குடிக்கலாம். மோர் நம்ம உடம்போட வெப்பத்தை குறைக்கும், நீரிழப்பை தடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் தெரியாத பல விஷயங்களும் இருக்குது. மோர் நம்ம ரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ராலான எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும், ட்ரைக்ளிசரைட் அளவையும் குறைக்கும். ஏன்னா மோரில் எம்எஃப்ஜிஎம் அப்படிங்கிற காம்பனன்ட்ஸ் இருக்குது. இது நம்ம குடல் பகுதியிலேருந்து கொலஸ்ட்ரால் உடம்புக்கு அப்சார்ப் ஆகாமல் பார்த்துக்கும். மோர் ஒரு ப்ரோபயோட்டிக் உணவு, அதாவது புளிக்க வைத்த உணவு. இதில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா வயிறு உபசம், மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா நார்ச்சத்துலேருந்து ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிடை உருவாக்கும். இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் நம்ம உடம்புல அதிகப்படியான கொழுப்பை உடைக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகமாக கொழுப்பு சேராமையும் பார்த்துக்கும். இதனால மோர் நம்ம உடல் எடையை குறைக்க உதவுது. கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் மோரில் இருக்கிறதுனால எலும்பு உறுதியாக இருக்க உதவுது. அதோடு சேர்த்து மோர் நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுது. இவ்வளோ நன்மைகள் செய்கிற மோரை ஒரு நாளைக்கு 1 டம்ளர் என்ன 2 டம்ளர் கூட குடிக்கலாம். ஆனால் ஒரே மாதிரி குடிக்காமல் வகை வகையாக குடிக்கலாம். உதாரணத்துக்கு சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், பெருங்காயம் சேர்த்து மசாலா மோராக குடிக்கலாம். புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து ஹெர்பல் மோராக குடிக்கலாம். காய்கறிகள் கொஞ்சம் சேர்த்து பீட்ரூட் மோர், கேரட் மோர், வெண்பூசணி மோர், வெள்ளரிக்காய் மோராக குடிக்கலாம். புளிப்பு சுவை அதிகமாக விரும்புகிறவங்க மாங்காய் மோர் அல்லது நெல்லிக்காய் மோர் குடிக்கலாம். சூடான வெயிலுக்கு சுவையான மோரே அமிர்தம்.